அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஸ்கூல்ல படிச்சிருப்போம். ரியல் நம்பர்ஸ், நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு. நேச்சுரல் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 0, 1, 2, 3, 5, 10, 100, 959 இந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் நம்ம நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ரியல் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 2.5, 1.339, பை, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 இந்த நம்பர்ஸ் எல்லாம் நம்ம ரியல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ எவ்வளோ நேச்சுரல் நம்பர்ஸ் இருக்குது, எவ்வளோ ரியல் நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா ரெண்டுமே அதிகமாக இருக்குன்னு சொல்லுவோம். ஆனால் நேச்சுரல் நம்பர்ஸை விட ரியல் நம்பர்ஸ் அதிகமாக இருக்கா, இல்லை ரியல் நம்பர்ஸை விட நேச்சுரல் நம்பர்ஸ் அதிகமாக இருக்கா அப்படின்றத பார்ப்போம். நம்ம ஏற்கனவே சொன்னோம், நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்றது 1, 2, 3, 4 இப்படி போய்கிட்டே இருக்குது. இதோட அளவு என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம கவுண்ட் பண்ணி பார்ப்போம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 இப்படி போய்கிட்டே இருக்குது. நம்ம இதோட அளவை ஒரு அப்ஸ்ட்ராக்ட் சிம்பிளாக நம்ம தெரிவிப்போம். அதை அலஃப் 0 அப்படின்னு சொல்கிறோம். இப்போ மொத்தமாக எவ்வளோ நேச்சுரல் நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா அலஃப் 0 நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ நீங்கள் ஈவன் நம்பர்ஸ் எடுத்துக்கோங்க. அதாவது 2, 4, 8 6, 8 இப்படி இருக்க நம்பர்ஸ். இதோட அளவு என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா இது நேச்சுரல் நம்பர்ஸ்குள்ளே இருக்குது. அப்போ இதோட அளவு நேச்சுரல் நம்பர்ஸோட சின்னதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம், அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்போ ப்ரிசைஸாக என்ன சொல்கிறோன்னா இதோட அளவு நேச்சுரல் நம்பர்ஸோட அளவு ஈவன் நம்பர்ஸோட அளவு நேச்சுரல் நம்பர்ஸை விட சின்னதாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அது உண்மையாலுமே அப்படி பார்த்தீங்கன்னா கிடையாது. இது ஏன் தவறு அப்படின்னு நம்ம இப்போ மறுபடியும் பார்ப்போம். மறுபடியும் நம்ம ஈவன் நம்பர்ஸ் எடுக்கிறோம். நம்ம இதை பேசாமல் ஃபஸ்ட்டு நேச்சுரல் நம்பர்ஸ் பண்ண மாதிரி நம்ம கவுண்ட் பண்ணி பார்ப்போம். 1, 2, 3, 4 இப்போ பார்த்தோம்னா நம்ம 1ஐயும் 2ஐயும் ஈக்குவேட் பண்ணலாம், 2ஐயும் 4ஐயும் இப்படி நம்ம கவுண்ட் பண்ணிகிட்டே போனோம்னா நேச்சுரல் நம்பர்ஸோட அளவும் ஈவன் நம்பர்ஸோட அளவும் ஒரே அளவு தான் அப்படின்னு ஒரு இன்ட்யூஷன் வருது. அப்படி அந்த இன்ட்யூஷன் கரெக்டு தான். ஈவன் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் நம்பர்ஸ்க்கான அதே அளவு தான் இருக்குது. இது கொஞ்சம் கன்ஃபியூஷிங்காக தான் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கள். நீங்கள் இப்போ அடுத்த இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 0, 1, -1, -2, -2 இப்படி இருக்க, அதாவது இன்டிஜர்ஸ், அதாவது நெகட்டிவ் நம்பர்ஸ் ப்ளஸ் பாசிட்டிவ் நம்பர்ஸ், இது ரெண்டையும் நம்ம சொல்கிறோம். இதை எப்படி கவுண்ட் பண்ணலாம்? ஒன்று நேச்சுரல் நம்பர்ஸை விட இது பெருசு அப்படின்னு நமக்கு தெரியுது, ஏன்னா நேச்சுரல் நம்பர்ஸ் இதுக்குள்ளே இருக்குது. ஆனால் இது நேச்சுரல் நம்பர்ஸோட பெருசா அப்படின்னு மறுபடியும் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த ரெட் ஏரோ டைரக்ஷனில் நீங்கள் கவுண்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் அப்படியே போய்கிட்டே இருக்க வேண்டியதான். நம்ம -1, -2 எல்லாம் கவுண்ட் பண்ண முடியாது. இதை ஒரு ட்ரிக்கியாக கவுண்ட் பண்ணுவோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா 0, 1 கவுண்ட் பண்ணுவோம், 2 இப்படி கவுண்ட் பண்ணுவோம், 2ஐயும் 1ஐயும், 3யும் -1ஐயும் கவுண்ட் பண்ணுவோம், 4, 5 இப்படி ஆல்டர்னேட்டிவாக கவுண்ட் பண்ணிட்டு போவோம். இப்படி ஆல்டர்னேட்டிவாக கவுண்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரிய வருதுன்னா மறுபடியும் இன்டிஜர்ஸும் உங்களுக்கு நேச்சுரல் நம்பர்ஸ் அளவு தான் இருக்குது அப்படின்னு தெரிய வருது. ஓகே, இதுவும் கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக தான் இருக்கும். ஆனால் இதுதான் நம்ம கவுண்டிங் சொல்லுது. இப்போ நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். அதாவது
1/2, 1/3, 1/4. அதாவது இதெல்லாம் நம்ம ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறோங்க. அதாவது ரேஷனல் நம்பர்ஸை நீங்கள் ஒரு ஃப்ராக்ஷனாக எழுதலாம் அப்படின்னு. ஆனால் அந்த ஃப்ராக்ஷனில் வந்து உங்களுக்கு ரெண்டுமே வந்து நேச்சுரல் நம்பர்ஸாக இருக்கணும். நீங்கள் வந்து இந்த க்ரீன் ஏரோ இருக்க டைரெக்ஷனில் கவுண்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் மறுபடியும் நீங்கள் அந்த சைடு போயிட்டே இருப்பீங்க. நீங்கள் மீதி 2/1, 2/2 அதெல்லாம் விட்டுருவீங்க. இப்போ இதுவும் நமக்கு வந்து ஒரு இன்ட்யூட்டிவாக இது வந்து நேச்சுரல் நம்பர்ஸை விட பெருசாக இருக்குது அப்படின்னு தான் நமக்கு தோணுது. ஆனால் இதை நம்ம கவுண்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம். இப்படி கவுண்ட் பண்ணுங்கள். இந்த ஏரோ ரெட் கலர் ஏரோ போகிற டைரெக்ஷனில் 1, அப்புறம் 1/2 இப்படி நீங்கள் கவுண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன தேவைன்னா மறுபடியும் இது வந்து அலஃப் 0. நம்ம இங்கே வந்து நம்ம ரேஷனல் நம்பர்ஸ் கிரேட்டர் தென் 0 தான் பார்க்குறோம். நம்ம இதே மாதிரி ரேஷனல் நம்பர்ஸ் லெஸ் தென் 0வையும் நம்ம கவுண்ட் பண்ணிடலாம். இதே மாதிரி நம்ம ரெண்டையும் சேர்த்து வச்சோம்னா மொத்த ரேஷனல் நம்பர்ஸும் உங்களுக்கு வந்து நேச்சுரல் நம்பர்ஸ் அளவு தான் இருக்குது அப்படின்னு தெரிய வருது. இப்போ அடுத்து நம்ம மெயினான கொஸ்டினுக்கு வருவோம். அதாவது ரியல் நம்பர்ஸ். ரியல் நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 0, 1, 2 இப்படி ஆரம்பித்து இதுக்கு இடையில இருக்க நம்பர்ஸும், அதாவது 0, 0.1, 0.001 இந்த நம்பர்ஸ் எல்லாமே அடங்கியிருக்கு. இதை நம்ம வந்து ஒரு ரியல் லைனாக வந்து சொல்லுவோம். இந்த லைனால் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். நம்ம இப்போ ரியல் நம்பர்ஸை கவுண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்ப்போம். முதல்ல ரியல் நம்பர்ஸை கவுண்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்குள்ளே இருக்க ஒரு சின்ன பகுதியை கவுண்ட் பண்ணணும். அதனால் நம்ம வந்து 0, 1 இந்த பகுதியை மட்டும் கவுண்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஓகே, நம்ம கவுண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு நல்ல ஒரு ட்ரிக்கை பார்ப்போம். இங்கே நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். கொஞ்சம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் தெரியும். எல்லா இன்டிஜர்ஸையும் வந்து நம்ம வந்து பைனரியாக ரெப்ரசன்ட் பண்ணலாம். பைனரி அப்படின்னா 0 இல்லது 1. அதாவது எல்லா நம்பரையும் நீங்கள் வந்து 0 ஆர் 1 ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 1 1ன்னு சொல்லுவீங்க, 2 வந்து 10 பைனரி ரெப்ரசன்டேஷனில், 3 வந்து 1 1 அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இதே மாதிரி நம்ம வந்து ரியல் நம்பர்ஸையும் நம்ம வந்து பைனரி ரெப்ரசன்டேஷன் பண்ணலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ரேஷனல் நம்பர்ஸை வந்து ஒரு ரிப்பீட்டட் 0 1 1 சீக்வன்ஸாக ரெப்ரசன்ட் பண்ணலாம். இர்ரேஷ்னல் நம்பர்ஸை வந்து நம்ம வந்து நான் டெர்மினேட்டிங் நான் ரிப்பீட்டிங் சீக்வன்ஸாக நம்ம வந்து ரெப்ரசன்ட் பண்ணலாம். அதாவது பைனரி சிம்பிளில். நீங்கள் இதை பற்றி நம்ம ரொம்ப யோசிக்க வேணாம். நீங்கள் வந்து ஜஸ்ட் இது வந்து எல்லா நம்பர்ஸும் 0 அண்ட் 1ஆல் ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்றத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ 0 அண்ட் 1ல் இருக்க இது ரியல் நம்பர்ஸ் எல்லாத்தையுமே வந்து 0 1 சீக்வன்ஸால் ரெப்ரசன்ட் பண்ணலாம். 0.00 எல்லாமே 0 பாயிண்ட்லேருந்து ஆரம்பிக்கும். அதனால் நம்ம இந்த முதல்ல இருக்க 0 பாயிண்ட்டை விட்டுருவோம். சப்போஸ் நம்ம இதை கவுண்ட் பண்ண முடியும் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணோன்னா நமக்கு வந்து ஒரு கவுண்டிங் ஸ்ட்ராட்டஜி இருக்குது. இப்போ 1க்கு வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சீக்வன்ஸ் எடுக்கிறோம், 2க்கு வந்து இந்த சீக்வன்ஸ் எடுக்கிறோம், 3க்கு வந்து இந்த சீக்வன்ஸ் எடுக்கிறோம். இப்போ நீங்கள் அதுக்கப்புறம் இப்போ 4 டிஜிட் தான் காட்டியிருக்கோம். ஆனால் நீங்கள் அதுக்கு மேலே நீங்கள் ஒன்று ஃபைனைட்டாக இருக்கலாம். ஃபைனைட்டாக இருந்தால் நீங்கள் 0 0ன்னு போயிட்டே இருப்பீங்க. இன்ஃபினிட்டியாக ஒரு சில வேலை இர்ரேஷ்னலாக இருந்துச்சுன்னா நீங்கள் பாட்டுக்கு இப்போது கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். இப்படி வந்து நமக்கு வந்து ஒரு கவுண்டபிள் ஸ்ட்ராட்டஜி இருக்குது. ஓகே, நம்ம புதுசாக ஒரு சீக்வன்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம். இப்போ ஃபஸ்ட் சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த சீக்வன்ஸோட ஃபஸ்ட் டிஜிட் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு என்ன ரெப்ரசன்ட் பண்ணுறோமோ அதோட ஃபஸ்ட் டிஜிட்லேருந்து டிஃப்ரெண்ட்டாக, அதாவது 1 இங்கே இருந்துச்சுன்னா அதை 0ன்னு மாற்றிக்கிறோம். இந்த சீக்வன்ஸோட செகண்ட் டிஜிட் பார்த்தீங்கன்னா செகண்ட் டிஜிட்டோட செகண்ட் பிட்டோட ஆப்போசிட்.
இப்போ இங்கே 0 இருக்குது, அதனால் 1ன்னு பார்த்துரும். இப்போ அதே மாதிரி தேர்ட் நம்பரோட தேர்ட் டிஜிட்டை மாற்றி இந்த சீக்வன்ஸோட தேர்ட் இதாக போடுறோம். இதே மாதிரி நம்ம வந்து கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கோம். இந்த நம்ம கொடுத்த ஸ்ட்ராட்டஜியில் நம்ம இந்த சீக்வன்ஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம். இப்போ இந்த சீக்வன்ஸோட ப்ராப்பர்ட்டி பார்க்குறப்ப, அதாவது இந்த சீக்வன்ஸ் வந்து ஃபஸ்ட் டிஜிட் வந்து ஃபஸ்ட் நம்பரோட டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதேமாதிரி செகண்ட் பிட்டோட டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்படி பார்த்தீங்கன்னா தேர்ட் பிட்டோட டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஃபோர்த்தோட பிட்டோட டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்படி இது பண்ணி பார்த்தீங்கன்னா இது வந்து எல்லா ஆர்டரை விட அந்த ஸ்ட்ராட்டஜியில் இருக்க எல்லா நம்பரை விட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆக மொத்தம் இந்த புதுசாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ண டிஜிட் வந்து உங்களுக்கு அந்த லிஸ்ட்டில் இருக்காது. அப்படியே இப்போது நம்ம வந்து ஏற்கனவே நம்ம என்ன அசியூம் பண்ணோம்னா இந்த எல்லா சீக்வன்ஸும் வந்து அந்த லிஸ்ட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லி அசியூம் பண்ணோம். ஆனால் வந்து நம்ம புதுசாக வந்து ஒன்று கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம், அதாவது அந்த லிஸ்ட்டில் இல்லாத ஒன்று. அப்போ வந்து நம்ம ஏற்கனவே அசியூம் பண்ணது வந்து தவறு. ஆக மொத்தம் நம்ம வந்து இந்த 0, 1 அப்படின்ற ஒரு இன்டர்வலை வந்து நம்ம வந்து கவுண்ட் பண்ண முடியாது அப்படின்னுன்ற கன்க்ளூஷனுக்கு வரோம். ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா இந்த ரியல் நம்பர்ஸ் வந்து நேச்சுரல் நம்பர்ஸோட பெருசாக இருக்கும் அப்படின்னு நம்ம இப்போ ப்ரூவ் பண்ணிட்டோம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஆரை வந்து ரியல் நம்பர்ஸை வந்து நம்ம வந்து அன்கவுண்டபிள், இதோட பேர் காரணம் ஏற்கனவே பார்த்தோம், நம்ம வந்து கவுண்ட் பண்ண முடியாது அப்படின்னு. நேச்சுரல் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா கவுண்டபிள் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது நம்மளோட வீடியோவோட கன்க்ளூஷன் என்னென்னா ரியல் நம்பர்ஸ் வந்து நேச்சுரல் நம்பர்ஸோட அதிகமாக இருக்குது, இது ரெண்டுமே வேறு இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்கிறோம். இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு நன்றி. ஏதாவது கேள்விகள் இருந்தால் கமெண்ட்டில் தெரிவிங்க.